சீதாராமன் சீரியல் மார்ச் 11 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா முத்தாரம்மன் கிட்ட உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சேது வராங்க. என்னம்மா சீதா பண்ணிகிட்ருக்க, இந்த நேரத்தில் என்ன பண்ணுற, தேவையில்லாமல் உன் உடம்பையும் மனசையும் போட்டு குழப்பிக்காத, பேசாமல் போய் தூங்குமா அப்படின்னு சேது சொல்லவும், இல்லை மாமா நான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன், முத்தாரம்மன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவா அப்படின்னு சீதா சொல்லவும், சீதா சொன்னால் கேளுமா அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சீதா கேட்காம உட்காந்து சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக மீரா வராங்க. மீரா நீயாவது கொஞ்சம் சீதாவுக்கு சொல்லி புரிய வைமா, அவள் இந்த மாதிரி உட்காந்துட்ருக்கிறது அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நல்லதில்லை அப்படின்னு சேது சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு மீராவும் சீதா கிட்டே போய் சொல்கிறாங்க, சீதா எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, சொல்கிற பேச்சை கொஞ்சமாவது கேளு சீதா, எந்திரிச்சு வா தூங்குவா அப்படின்னு சொல்லவும், இல்லைக்கா எனக்கு முத்தாரம்மன் ஒரு நல்ல வழியை காட்டுவா, எனக்கு அவள் நல்ல வழியை காட்டிட்டா, நாளைக்கு காலையில் ரெடியாக இருங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சீதா சொல்ல, சீதா போகிற போக்க பார்த்தா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கே, முத்தாரம்மா நீ தான் எப்படியாச்சும் சீதாவை சரி பண்ணணும் அப்படின்னு மீராவும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் சீதா மீரா 2 பேரும் சேர்ந்து முதல்ல சீதாவும் ராமும் மகாலட்சுமி கிட்ட சண்டை போட்டுட்டு வாடகைக்கு ஒரு இடத்துல குடியிருந்த இடத்துக்கு டெய்லர்ஸை தேடி போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு அக்கா இருக்காங்க. அக்கா அவங்க மகளிர் சுய உதவி குழு மூலியமாக எனக்கு கொஞ்சம் டெய்லர்ஸ் தேவைப்படுது, அந்த குழுவில் இருக்கிறவங்கள எத்தனை பேர் நல்லா தைக்குவாங்க, தைக்க தெரிஞ்சவங்க எனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுறாங்கக்கா அப்படின்னு சொல்லவும், சீதா உனக்காக இது கூட நான் பண்ண மாட்டேனா, நம்ம ஏரியாலேயே ஒரு 4-5 பேர் நல்லா தைக்க தெரிஞ்ச பொண்ணுங்க தான் அப்படின்னு சொல்லவும், 4-5 பேரெல்லாம் பத்தாதுக்கா, இன்னும் கொஞ்சம் பேர் வேறு ஏதாவது குழுவில் இருந்தால் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்கவும், உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா, நான் போய் ஃபோன் நம்பரெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்கா போய் ஃபோன் நம்பரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சீதா கிட்ட கொடுக்குறாங்க. சீதாவும் அதை வாங்கி ரொம்பவே தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லவும், சீதா வாமா நம்ம வீட்டில் எல்லாமே ரெடியாக இருக்குது, வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு அந்த அக்கா சொல்லவும், சாப்பிடணும் தான், ஆனால் இன்னொரு நாள் வந்து நான் பொறுமையாக சாப்பிட்றேங்க்கா, இப்போ நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீதா மீரா 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு இடத்துல துரையை வந்து டெய்லரிங்க்கு தேவையான இடத்த அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட ஓனரும் வராங்க. அப்போ கரெக்டாக சீதா மீராவும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுறாங்க. என்ன அங்கிள் எல்லாமே ரெடியா அப்படின்னு சீதா கேட்கவும், ரெடி தான் சீதா, ஆனால் இங்கே யாரும் டெய்லர்ஸ் எல்லாம் இல்லை, இடம் மட்டும்தான் இருக்குது, உள்ள மிஷின்ஸ் எல்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, நான் இவர்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி நம்மளுக்கு இப்போ அது போதும், டெய்லர்ஸ் எல்லாம் ரெடி தாங்கிறாங்க சீதா, சரிம்மா அப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் எல்லாத்தையும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு துரை வந்து சீதா மீராவை 2 பேர்த்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓனர் வந்து இந்த பொண்ணு விவரம் தெரியாமல் பேசுது, வெறும் இடமும் மிஷினும் மட்டும் வச்சு என்ன பண்ணுறது, டெய்லர்ஸும் வேணும்ல அப்படின்னு அவர் சொல்லவும், சீதா நினச்சா எதையும் முடிப்பா, சீதாவை சாதாரணமாக எடை போடாதீங்க, அவள் ஒரு காரியத்தை எடுத்தால் முடிக்காமல் விட மாட்டா அப்படின்னு துரை சீதாவை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து வீட்டில் நின்று இந்த விஷயத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. டெய்லர்ஸ் மட்டும் கிடச்சி என்ன பண்ணுறது, அவங்க கரெக்டாக தைக்கணும்ல, நம்ம கேட்குற மாதிரி அவங்க தைக்குவாங்களா, ஒன்று ரிஜெக்ட் ஆனால் கூட ஃபுல்லாகவே போயிடும், இதெல்லாம் வேணாம் சீதா, எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லவும், இல்லை கண்டிப்பாக இதை நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிப்போம், அவங்க தைக்க தெரிஞ்சவங்க தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சீதா சொல்லிகிட்ருக்காங்க. நான்சி அர்ச்சனாவை கூப்பிட்டு அவங்க என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத போய் நோட் பண்ணிட்டு வந்து சொல்லு அப்படின்னு அர்ச்சனாவை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி நடுவில் வந்து நின்று என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாமே ரெடியா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அர்ச்சனா கேட்கவும், எல்லாமே பண்ணுவோம், நல்லபடியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ண போகிறோம் எதை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கவும், அது பண்ணுவோம் அப்படின்னு சீதா சொல்ல ஒன்றுமே புரியாமல் அர்ச்சனா நின்றுட்டுருக்காங்க. பின்னாடியே சுபாஷ் வராங்க. சுபாஷ் நீங்கள் போய் கேளுங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லவும், நான் போடுற விதத்தில் போட்டு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷும் ரொம்ப வீரவசனமாலாம் பேசிட்டு அவங்கக்கிட்ட வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அர்ச்சனா கிட்ட சொன்ன பதிலேயே சுபாஷ் கிட்டேயும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதா மீரா எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நான்சி வராங்க. என்ன ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்னு கேட்கவும், ஒன்றுமே தெரியல, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லாமே நடக்கும்போது தெரியுங்கிற மாதிரியே சொல்கிறாங்க அப்படின்னு அர்ச்சனா சுபாஷ் 2 பேரும் சொல்ல, நான்சி ரொம்பவே கடுப்பாகி இவளை எப்படியும் இந்த வேலையை நம்ம செய்ய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.